பூ ஒன்று வாடுதம்மா அதன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருடத்துக்கு முன்னால் சில பணங்கள்லாம் ஏமாந்து வேதனை அடைந்தாய். அந்த வேதனைக்குரியவர்கள் தவறான வழிகளில் உங்களை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கு பல இழிவுகளையும் ஏமாற்றங்களையும் உருவாக்கினார். உண்மையா இல்லையா? அந்த பணத்தையும் வந்து சேர்க்கணும். இப்போ வீட்டுக்காரருடைய மனநிலைகள் உங்கள் பக்கத்தில் ஆச்சாரமாக இல்லை. அதனால் அவருடைய மனதை கொஞ்சம் திருத்தி குடும்பத்தில் ஒன்றா வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் அது வேறோர் கை தொடலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? இன்னொரு முறை கால் வந்துட்டோமா? நெஞ்சிலோர் ஆலயம். வா மகளே. இன்னொருத்தருடைய நட்பால் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு சரானா, அதை மாற்றி உன் கையில் ஒப்படைக்கிறேன். இந்தா சக்தி உண்டு, பொறுமையாக இருந்து வெற்றி அடைவாயம்மா. வாழ்க்கை கர்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்பசாமிக்கு என்னுடைய தொழில் இடம் சம்பந்தமாக பிரச்சனை யாருக்கு? வாங்க பாக் பாக். உனக்கு எந்த ஊருமா? அவர் கெட்டிக்காரரு. நல்லா கும்பிடலையே, இன்னும் 2 தடவை கும்பிடுங்க. உங்கள் மனசு சாமிகிட்ட போகலை. என்னாச்சு? ரெண்டு இடத்துல வீடு இருக்கா உங்களுக்கு? எங்கெல்லாம் இருக்கு? அப்படியா? 2 வீட்டுக்கு என் குதிரை போகுது, அதான் கேட்டேன். ஒரு வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்களா? இன்னொரு வீட்டில் யார் சார் இருக்கா? கால் விட்டுறாங்க. வரலாம், மனம் குழம்பாமல் வந்து உட்காரலாம். என்னப்பா வேண்டும்? 3 வருஷமாகவே நீ நடத்துகிற தொழிலில் பண நஷ்டமும் லட்சங்கள் இழப்பும் நடக்கும். இருக்கா? ஒரு பிள்ளைகளுடைய மனதை பற்றி, வாழ்க்கையை பற்றி அடிக்கடி பிரச்சனைகளும் ஊர் வம்பு பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும். அவைகள்லாம் மாற்றி தெளிவாக்கி தரேன். நரம்பியல் சம்பந்தமான பிணி உன் உடம்பிலே தோன்றி உயிருக்கு ஆபத்து வருமோ என்ற பயம் தோன்றியிருக்கும். இதுக்கு மாந்திரிகங்கள் காரணம்தான் என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கும். கால் ஒன்று சொல்லலாம். வேற என்ன வேணும்? நடத்தி கொடுப்பா, வரலாம். வேற என்ன வேணும்? நினைச்சதை நடத்தி தரேன், இடத்தையும் முடிப்போம், வெற்றியாகும். கர்பசாமிக்கு ஐயன் கர்பசாமிக்கு அடுத்த ஒருத்தர் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது, கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க உண்டா? வாங்க. உங்களுக்கு கரூர் இல்லையாமலா? எந்த ஊர் உங்களுக்கு? தான் தோன்றி மலை. அங்கே யார்? சிவன் இருக்காரா? கால் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக ஒருவருடைய உடல்நிலைகள் அடிக்கடி பிரச்சனையும் துயரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? இடைப்பட்ட காலத்தில் அரசல் புரசலாக ஒரு சிலருக்கு பண உதவி செய்து நஷ்டத்தை இழந்திருப்பேன். இதில் உன்னுடைய பணமும் நஷ்டமாயிருக்கும், நீ சிலருக்கு கொடுக்கணுங்கிற நிலைமையும் இப்போ தோன்றியிருக்கு. இந்த நிலைகளை மாற்றி தாரேன். ஒரு இடம் சொந்தமாக மனம் அடிக்கடி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதை வச்சிருக்கவா வேண்டாமாடா? அதை வேண்டாம், கொடுத்து முடிப்போம். இந்த வெற்றி தாரேன். கர்பசாமிக்கு
குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்த மங்கை. நடை மறந்த கால்கள் தன்னை தடயத்தை பார்க்கிறேன், வெறுங்காற்றில் ஒளி கொண்டு சிலை ஒன்றை வடிக்கு. இன்னும் அவசரப்பட்டிருக்க தான் செய்தியை தவிர நிதானமாக உன் மனசை சாமிக்கு கொடுக்கல. ஐயா யார்? இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? குழந்தை வேணுமா? நான் குழந்தைக்கு கேட்டிருக்கேன், அதான் நின்னுங்க. விடிந்து விட்ட பொழுதில் கூட, வாமா உட்காருமா, பக்கத்தில் வா. உன்னுடைய சரீரத்தில் பெண்மைத்தன்மை ஆண்மைத்தன்மை இரண்டையும் ஈடுகட்டி பார்க்கிற பொழுது பெண்மைத்தன்மையினுடைய ஹார்மோன்களுடைய சக்தி கொஞ்சம் குறைவு. டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா? அதனால் குழந்தை பாக்கியத்தினுடைய தன்மையில் உருவாகினாலும் அந்த அணுக்கள் உயிரணுக்கள் உள்ளேயே உடனுக்கு உடன் அழிந்து போய் குழந்தை தங்காத நிலை இருக்கிறது. இதானே உண்மை. கால் ஒன்றுவா. இந்த அளவுக்கெல்லாம் சாமி ஜீன் பற்றியெல்லாம் சொல்கிறாரே, இது எதுவும் மாய மந்திரமா? அப்படிலாம் நினைக்காதீங்க. ஞானத்தை உண்மையாக அடைந்தால் எந்த ரகசியத்தையும் எடுக்க முடியும். அது தெய்வீகமே தவிர வேறு எந்த லீலைகளும் கிடையாது. உட்காரலாம். அதனால் வலது பக்கத்து உன் உடலில் வலது பக்கம் ஒரு பகுதியான உணர்வும் இடது பக்கத்தில் ஒரு பக்கமான வலி வேதனைகளும் இருக்கும். இந்த வலி வேதனைகளுக்கு காரணம் என்னுடைய பிறவி அம்சமா அல்லது வேறு ஏதோ பாவ ஜென்மத்தின் சூழ்நிலையா, இல்லை என் வீட்டுக்காரர் வழியில் ஏதாவது தப்பு நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனை உன் உள்ளுணர்வில் இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்கார். உன்னுடைய கணவனுடைய அங்கத்தில் உயிரணுக்களுடைய கவுண்டிங் 79% இருக்குது. ஏற்கனவே டெஸ்ட்டில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு குறையும் இல்லை. உன்னுடைய அணுக்கள் சம்பந்தமான விஷயத்தில் தான் குறை இருக்குன்னு எல்லாரும் சொல்லுதாங்க. அது உண்மை இல்லை. அதனால் கருப்பசாமியுடைய சக்தியினால் ஐப்பசி மாதம் சூரசம்காரத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் தோன்றி உள்ளுக்குள்ளே வளர்ந்து ஆம்பள பிள்ளையாக இந்த உலகத்துக்கு காட்சி கொடுக்கும் பிறக்கின்ற பிள்ளைக்கு கருப்பசாமி என்று பெயர். புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. வருக மகளே. பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை முக்கணிகளோடு என்னை காண்பாயாக, வெற்றியும் அடைவாயாக. அப்போ கொஞ்சம் வச்சிருப்பேன். கருப்பசாமிக்கு. அப்படியா? திருப்பூர் எல்லை. திருப்பூர். கரூரில் 4 உத்தரவு அடிச்சிடுதுண்ணா. கொஞ்சம் உட்காருங்க, பிற பேசும். திருப்பூர். 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 என் பிள்ளைக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாமா புச்சலி. என்ன வேணும் பிள்ளைக்கு? காலை விட்டு வாங்க. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். திருப்பூரா உனக்கு? எந்த இடம்? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பாதசாரத்தின் நாகம். அதனால் திருமணம் சம்பந்தமாக குறைபாடுகள் இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த திருமணத்தை வெற்றியாக்கி தரேன். அவனுடைய மனத்தை பார்த்தேன். வேற பக்கத்தில் கொஞ்சம் அன்பு பாசத்தால் குழப்பிட்டான். அவன் மனதை திருத்தி உங்ககிட்ட கொண்டு ஒப்படைச்சா தான் அந்த கல்யாணம் நடக்கும். அப்போ அவனை திருத்த முயற்சி முயற்சி. கால் வந்துட்டு வாங்கப்பா. தேடி நின்ற கண்களுக்குள் கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான்,
கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். ஏண்டா நீ வந்து கண்ண பெருமானுடைய பாட்டவே நான் பாடுறேன், உன் பையன் அத்தனை லீலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா, அதனால தான் நான் பாடுறேன், தப்பாவோடு நினைக்காத மகனே. கண்ணனை கிருஷ்ணனாக்கி, ஏன்னா கண்ணன் ரொம்ப சேட்டை பண்ணார், வளர்ந்து நாட்டுக்கே உபதேசம் பண்ணினார் கிருஷ்ணாவதாரத்தில். அந்த கண்ணன் போல வளர்ந்தவனை கிருஷ்ணனாக்கி, அறிவுடையவனாக்கி, தெளிந்த மகனாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? பணம் தந்துட்டேன்டா, உனக்கு கடனே இல்லை, இனிமே இப்படி வெற்றி அடைவாய். ஆடி அமாவாசைக்கு ஆனந்தத்துடன் வந்து சேரு மகனே, செல்வ சிறப்போடு இருப்பாய், சென்று வா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? வானே, மதியம் சாப்பிட்டு போகணும். ஐயா மகாராஜா அங்கேயும் கும்பிட்டாங்க. எந்த ஊரே? யாருக்கு உத்தரவு? இது யாரு? தாத்தா தாத்தா காலில் விழுந்து கும்பிட்டு வா தாத்தா. மகளே பெரிய அங்கே போய் நமக்கு பெரியவங்க அவங்க தானே. என்னம்மா நீங்கள் உட்காருங்க உட்காருங்க. சிரமத்தை என்னப்பா வேணும்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கைன்னு சொன்னேன்னா என்னது? வாமா உட்காருமா. கண்ணை முடிக்காங்க. நேரம் ஆகுது. ஒரு குறிக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா அடுத்து நிறைய பேருக்கு நான் சொல்லணும். உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிவபெருமானுடைய லிங்க தரிசனம் உன் வீட்டில் இருக்கு. 3.25 ஆண்டுகளாக பெற்ற பிள்ளைகள் இடமாறி வாழ்வதும் திசை மாறி போன பறவைகளைப் போலும் இருந்து குடும்ப தன்மானங்கள் பாதிக்கப்பட்டன. பிள்ளைகளுடைய மன அலைகளை திருப்ப முடியுமா அல்லது கர்மம் அதுதானா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் உண்டு. திருப்பினாலும் அது மீண்டும் செல்லும் இடத்திற்கே போகும். இதுவே இந்த உலகத்தின் கர்மமாக இருக்கும். ஆனாலும் அதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் உன் பிள்ளைகளை உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு தாரேன். உன்னுடைய மனைவியினுடைய மனோநிலைகள் பாதிக்கப்பட்டு சித்தப்பிரமையை அடைந்தாள். சித்தப்பிரமை அடைந்ததற்கு மூளையினுடைய நரம்புகள் பாதிப்பா அல்லது மன அலைகள் பாதிப்பா அல்லது வேறு எதுவும் கோளாறாக ஆகி வேறு எதுவும் தீய சக்திகள் உடலில் தோன்றியிருக்குமா என்ற அபிப்பிராய பேதங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. எந்த ஒரு தீய சக்திகளும் தோன்றவில்லை, எந்த ஒரு பேய் பிசாசு ஆவிகளும் ஒட்டவில்லை. ஆனாலும் மனநிலைகளில் பாதிப்பு இருக்கிற பொழுது இரவிலும் பகலிலும் யாரோ தன்னோடு வருவது போலும், தனக்கு முன்னே யாரோ நிற்பது போலும் பல்வேறு விசித்திரமான காட்சிகளெல்லாம் தெரிந்து யாரோ என்னை பிடிக்க வருகிறார் என்ற சப்தம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ளே நடக்குதா? இவைகளுக்கு மன அதிர்ச்சிகளே காரணம். இந்த மனக்கோட்டத்தை சீர்திருத்தி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? கர்மதா என்ன சட்டத்துக்கு புறம்பானதை பேசாதே. உன் பணத்தை வாங்கிட்டார, ஏமாத்திலிருந்து மீட்டுட்டார. படித்து நீ ஒரு வேலைக்கு போயிடுவேன். இஷ்ட கல்யாணம் முடிக்காமல் எங்கள் இஷ்டத்துக்கு இருப்பாயாக. சுவாமியே. அடுத்து கை கொடுறா ரெண்டு பேரே. டக் புக் டக் புக் தூக்குங்க. அப்படித்தான். சபாஸ். கர்மசாமிக்கு அப்படி குழந்தை வரம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? குழந்தை சம்பந்தமாக யாரு?
அது வேற. குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க. யாருக்கு வேணும்? கால் வந்துட்டு வர வேண்டியதானே. இன்றே உனக்கு உபதேசம் இது ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. வாமா. 44 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு திருப்பூர் கிடையாது. உண்மையா? எங்கே இருந்தீங்க? அங்கே இருக்க குலதெய்வங்கள் வேறு, இப்போ இருக்க இடத்துல உள்ள தெய்வம் வேறு. அதே மாதிரி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. யாருக்கு? எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், கொடுத்துருவோம். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன் பையனுக்கு குழந்தை வரக்கூடிய தை மாதத்தில் தோன்றும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். வீரகாளி அப்படின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. ஜெய் பகவதி. வரலாம். இந்தாமா வெற்றி. கருப்பசாமி காப்பாற்றுறேன். சாப்பிட்டு போ. அடுத்த பைசில் கருப்பசாமி, என்னுடைய ஜாதகப்படி என் திருமண வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்குது. அதனால் திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குண்ணே திருமணம்? மகனுக்கு. ஜாதகம் எங்கே இருக்குது? ஜாதகம் குழப்பமாக இருக்காமலா? கால் வந்துட்டு வரலாம். இவருக்கு அப்படியா? முடிச்சிடலாமா? சரி. கார்த்திகை மாதத்தில் 2 ஜாதகங்கள் வரும். அந்த ஜாதகம் உன் பிள்ளைக்கு பொருத்தமானதாக இருக்கும். தை மாதத்தில் உச்சிஷ்டமாக இந்த திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? அந்த நஷ்டத்தை தீர்க்க என்னை 3 முறை அணுகுவாயாக. ஜெயித்தார். கருப்பசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டோமா? வர்றேன் வர்றேன். வரலாம். காசிக்கு போறேன், ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. உன்னுடைய பேரனை போய் பார்த்தேன். கைகால்கள் மனம் சம்பந்தமான நோய் இருக்குது. அது முற்கர்மத்தினுடைய பாவமாக இருந்தால் காசிக்கு போயினாலும் அந்த பாவத்தை தீர்த்துருந்தேன். என் பிள்ளைய வாழ வை கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா. வரலாம். உன் பிள்ளைய மனோபக்குவத்தை கொடுத்து தெளிவாக்கி தந்தா போதுமா? ஆமாம், மன துலக்கமாக்கி தரேன். இந்த கனியை கொடு, வெற்றி ஆயிரும். கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாரு? வழக்கு யாருக்குப்பா நீதிமன்றத்தில் இருக்காமா? என்ன வழக்கு? யாரெல்லாம்? சரி, கோர்ட்டுக்கு போயிடுதா? போமாங்க. நீதிமன்றத்தில் வழக்குன்னு சொல்லியிருக்கேன். கோர்ட்டில் என்னப்பா கேஸு? ஏன்ப்பா இவ்வளோ நேரம்? எந்த ஊரியா உங்களுக்கு? கரெக்டு, திருப்பூர் ஏரியா தானே அது. மடத்துக்குளம். ஆமாம். 1 2 3 4 5 6 7 8 கிணத்துக்கடவு மடத்துக்குளம் அந்த ரூட்டா? உடுமலைக்கிட்டா. ஓகே, உட்காரலாம். கால் வந்துட்டு வரலாம். அது திருப்பூர் மாவட்டமா? ஏன் பிறந்தாய்? என்ன கேஸு?
எந்த பையன்? வருத்தப்படக்கூடாது என் மேலே, நான் வந்து சத்தியம் பேசுவேன். என்ன யூடியூப் ஆஃப் பண்ணிட்டா தம்பி.